Hi everyone, welcome to NetEnglit UGTRB exam seriesல today Philip Sidneyயோட work Astrophil and Stella அதில் இருக்க sonnet number 1 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Philip Sidneyயை பற்றி ஒரு author introduction வந்து பார்ப்போம். Sir Philip Sidney, he was born in the year 1554 and he died in the year 1586. எலிசபெத்தன் ஏஜில் தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த டைமில் இருந்த நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸில் வந்து இந்த Philip Sidneyயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக தான் இருந்திருக்காங்க. இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரின்னு ஒன்று கண்டிப்பாகவே எல்லாரும் வந்து படிச்சிருப்போம். அந்த ஒர்க்கும் இவங்க தான் எழுதியிருக்காங்க, சார் ஃபிலிப் சிட்னி. அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரீட்டீஸாக வந்து இருக்குது. இப்போ இந்த ஒர்க் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சானட் சீக்வன்ஸ். நிறைய சானட்ஸ் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 108 சானட்ஸ் அண்ட் 11 சாங்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து கண்டிப்பாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி ஆஸ்ட்ரோஃபில் அப்படின்னு சொல்லி ஒரு மேன் இருக்கான், ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீமேல் வந்து இருக்காங்க. ஸோ 11 சாங்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் வந்து நடக்குது. எமர்ஜென்சி அப்படிங்கும்போது வித்தியாசமான எமர்ஜென்சி. அவங்க மேலே ஸ்டார் வந்து விழுது. ஸ்டார் விழுந்தால் அது எவ்வளோ பெரிய எமர்ஜென்சினா நமக்கு வந்து யாருக்கு கால் பண்ணுவோம்? 108க்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ இப்படி இந்த நம்பர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரோஃபில்னு ஒரு மேன், ஸ்டெல்லான்னு ஒரு கேர்ள் இருக்காங்க. ஸோ 11 சாங்ஸ். இவங்க மேலே ஸ்டார் வந்து விழுந்ததுனால ஒரு எமர்ஜென்சி ஆகி ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸோட நம்பர் வந்து 108 வந்து இருக்குது. ஸோ 108 சானட்ஸ் அண்ட் 11 சாங்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் லிட்ரேச்சரில். அண்ட் இந்த சானட் சீக்வன்ஸ் வந்து பெட்ரார்கன் சானட் ஃபார்மில் தான் இருக்குது. சானட்டில் 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல, பெட்ரார்கன் சானட், ஷேக்ஸ்பீரியன் சானட்னு. இது வந்து பெட்ரார்க்கோட ஃபார்மெட்டில் வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அதோட மீட்டர் வந்து இயாம்பிக் பென்டாமீட்டரில் இவங்க வந்து எழுதியிருக்காங்களாம். இந்த சானட் பெட்ரார்கன் சானட் அப்படின்னா அதை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த செக்ஷனில் இருக்க 14 லைன் தானே சானட்டு, அதை வந்து 2 செக்ஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் ஆர் கால்டு ஆக்டேவ் அண்ட் அதுக்கடுத்து இருக்க 6 லைன்ஸை வந்து செஸ்டெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் 9th லைனில் வந்து ஒரு ஓல்டா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அப்பியர் ஆகும். வோல்டா அப்படின்னா ஒரு டர்ன். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த அந்த இமோஷன் ஆர் அந்த தாட்ல இருந்து ஒரு ஷிஃப்ட் வந்து ஆத்தர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து ஓல்டா ஆர் டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பெட்ரார்கன் சானட் ஃபார்மில் ஃபிலிப் சிட்னி வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரைம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டேவ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸோடது வந்து ஏபி பிஏ ஏபி பிஏ. செஸ்டெட்டோடது வந்து சிடி 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 ஆர் சிடிஇ சிடிஇ அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. இதை ஈஸியாக வந்து அப்பா அப்பா சிடி சிடி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒர்க்கை 1580s அந்த டைமில் தான் ஃபிலிப் சிட்னி வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த நேம் இருக்குல்ல, ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா, இதை வந்து 2 கிரீக் வேர்ட்ஸில் இருந்தால் ஃபிலிப் சிட்னி வந்து எடுத்திருக்காங்க. ஆஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டார், ஃபில் அப்படின்னா லவர். ஸோ ஆஸ்ட்ரோஃபில் அப்படின்னா ஸ்டார் லவர். ஸ்டார் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஸ்டெல்லா, இதுக்கு வந்து லாட்டினில் மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டார். ஸோ ஸ்டெல்லா வந்து ஒரு ஸ்டார், ஆஸ்ட்ரோஃபில் வந்து ஒரு ஸ்டார் லவர். ஸோ ஸ்டாருக்கும் இந்த ஒர்க்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த சானட்டோட நம்பரில் வந்து அவங்க மேலே ஸ்டார் விழுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸ்டெல்லா அப்படிங்கிற ஸ்டாரை இந்த ஆஸ்ட்ரோஃபில் அப்படிங்கிற ஸ்டார் லவர் எவ்வளோ வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த சானட் சீக்வன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டடான லவ், இன்டென்ஸான லவ், அட் த சேம் டைம் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான லவ்வாக வந்து இருக்குது. எதனாலன்னு சொல்லி பார்ப்போம். சிட்னி இருக்காங்கல்ல, சிட்னி அவங்கள தான் பர்சனலாக ஆஸ்ட்ரோஃபில் கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டெல்லா வந்து யார் அப்படின்னா லேடி பெனிலோபி அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. இவங்களோட ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னா பெனிலோபி டேவ்ரூ அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. இவங்க லேட்டர் லேடி ரிச் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபிகராக வந்து இருக்காங்க. ராபர்ட் ரிச் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் வந்து 3rd பேரனட்டாக வந்து இருந்திருக்காரு. அவங்கள இந்த லேடி பெனிலோபி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். பட் என்ன அப்படின்னா சிட்னி வந்து அவங்க குழந்தைகளாக இருக்கும்போதே சிட்னியை வந்து லேடி பெனிலோபிக்கு வந்து பெட்ரோத்தல் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பெட்ரோத்தல் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பட் லேட்டர் அது வந்து அப்படியே மாறிடுச்சு. சம் சிச்சுவேஷன்ஸ்னால இந்த லேடி பெனிலோபி வந்து லார்ட் ரிச்சை வந்து மேரேஜ் பண்ணி அவங்க வந்து லேடி ரிச்சா வந்து ஆகிட்டாங்க. அந்த லார்ட் ரிச் கூட பெனிலோபி வந்து கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுவும் ஒரு அன்ஹாப்பியான மேரேஜாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டட் லவ் தானே. இன்னொருத்தவங்களோட ஒய்ஃப் தான் இந்த லேடி பெனிலோபி. அவங்கள இந்த ஆஸ்ட்ரோஃபில் வந்து எப்படி லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய சானட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 108 சானட்ஸ் அண்ட் 11 சாங்ஸை வந்து ஃபிலிப் சிட்னி வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க்குள்ளே போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சானட்டாக வந்து இருக்குது. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க சானட் நம்பர் 1 தான்.
அதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா, லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அந்த ஆஸ்ட்ரோஃபில் வந்து இந்த சானட்டை வந்து எழுதுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறானா. லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. லவ்விங் இன் ட்ரூத் அப்படின்னா ஹீ ட்ரூலி லவ் ஸ்டெல்லா. லவ்விங் இன் ட்ரூத், நான் வந்து உண்மையாக அந்த ஸ்டெல்லாவை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறேன். அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. ஃபெயின் அப்படின்னா என்னென்னா ரொம்ப கிளாடாக ரொம்ப வில்லிங்காக நான் என் ஸ்டெல்லாவை லவ் பண்ணுறத போயம்ஸ் எழுதி நான் வந்து எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன். லவ்விங் இன் ட்ரூத், நான் ட்ரூவாக வந்து ஸ்டெல்லாவை வந்து லவ் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப வில்லிங்காக என்னோட வேர்ஸ் மூலமாக என்னோட லவ்வை எல்லாருக்கும் ஷோ பண்ணணும் அப்படி சொல்லி நான் வந்து ஆசைப்படுறேன். தட் ஷீ dear she might take some pleasure of my pain. that she dear sheன்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? ஸ்டெல்லாவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என் லவ்வில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத இந்த வேர்ஸில் நான் எழுதுனேன் அப்படின்னா ஸ்டெல்லா வந்து இந்த போயமை ரொம்ப என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணுவாங்க. என்னோட சஃபரிங்ஸ் இன் லவ்வை அவங்க ரொம்ப ப்ளஷராக வந்து ரீட் பண்ணுவாங்க. டேக் சம் ப்ளஷர் ஆஃப் மை பெயின். இந்த பர்சன் வந்து நம்மளை இவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த போயமை வந்து வாசிப்பாங்களாம். ப்ளஷர் மைட் காஸ் ஹெர் ரீட், ரீடிங் மைட் மேக் ஹெர் நோ. ஸோ ப்ளஷர் ஆகிட்டாங்க. இவனோட சஃபரிங்ஸ் இன் லவ் எல்லாம் படித்து அவங்க வந்து ப்ளஷர் ஆகிட்டாங்க. ப்ளஷர் ஆனதுனால அந்த போயம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வாசிச்சுட்டே இருப்பாங்களாம் ஸ்டாப் பண்ணாமல். அந்த போயம்ஸ் எல்லாத்தையும் ஷி வில் என்ஜாய் ரீடிங் இட். ப்ளஷர் மைட் காஸ் ஹர் ரீட். அந்த ப்ளஷர்னால அவங்க அந்த போயம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டே வந்து இருப்பாங்களாம். ரீடிங் மைட் மேக் ஹர் நோ. அண்ட் அந்த ரீட் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கல்ல, என்னோட லவ்வை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எவ்வளவு டீப்பாக இந்த பர்சன் வந்து நம்மளை லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். நாலேஜ் மைட் பிட்டி வின் அண்ட் கிரேஸ் அப்டைன். இப்போ அவங்களுக்கு வந்து தெரியுது, என்னை பற்றின நாலேஜ் எல்லாமே வந்து தெரியுது. இவன் வந்து நம்மளை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அந்த நாலேஜ் கிடச்சி என்னோட லவ்வை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிட்டி வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிட்டி அப்படின்னா ஒருத்தவங்களுக்காக இறக்கப்படுறது, ஃபீலிங் சாரி, ஐயோ நம்மளை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கலாம். அண்ட் பிட்டி வர்றதுனால லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும்? கிரேஸ் அப்டைன். கிரேஸ் அப்படின்னா அந்த கைண்ட்னஸ், என் மேலே அவங்க வந்து ஒரு கைண்ட்னஸை வந்து காட்டலாம், ஈவன் லவ் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த சானட்டை வந்து எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயின் ஆஃப் தாட்ஸ் மாதிரி போகுது. ஒரு லைன் அண்ட் அதோட கனெக்ஷனாகவே ஒவ்வொரு விஷயமும் கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு ஓவரால் மீனிங் பார்ப்போம் இந்த 4 லைன்ஸ்க்கு. இவர் வந்து ட்ரூவாக ஸ்டெல்லாவை வந்து லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணுறத அவர் எழுதுகிற போயம்ஸ் மூலமாக காட்டணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் இவரோட பெயினெல்லாம் படிக்கும்போது அந்த லேடிக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக அவங்க வந்து ப்ளஷர்ஃபுல்லாக அதெல்லாம் வாசிப்பாங்களாம். அந்த ப்ளஷர் வந்து அவங்கள என்ன செய்யும் அப்படின்னா இன்னும் அதை வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்க தோணும். ரீட் பண்ண இவரோட லவ் பற்றி அவங்களுக்கு நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அவங்களுக்கு வந்து பிட்டி வந்து வரும். இந்த பிட்டி மூலமாக அவங்களோட கிரேஸ், அவங்களோட லவ்வையும் கூட இவர் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம், உங்களுக்கு இன்னுமே நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லவ்விங் இன் ட்ரூத் and feign in verse my love to show that she dear she might take some pleasure of my pain. Pleasure might cause her read, reading might make her know, knowledge might pity win and grace obtain. நெக்ஸ்ட் 4 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த எழுதுறதுக்காக எவ்வளவு எஃபர்ட் வந்து போட்டார் அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஐ சாட் ஃபிட் வேர்ட்ஸ் டு பெயிண்ட் த பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஃபிட்டான வேர்ட்ஸ் அப்படின்னா பர்ஃபெக்டான வேர்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து சர்ச் பண்ணுறாங்களாம். அவர் இப்போ என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓ அப்படின்னா ரொம்ப சஃபரிங்கான ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கார். ஸோ அந்த சஃபரிங் எல்லாத்தையுமே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபிட்டான வேர்ட்ஸ் எல்லாம் தேவை. அதை வந்து நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பர்ஃபெக்டான வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்டடியிங் இன்வென்ஷன்ஸ் ஃபைன் ஹெர் விட்ஸ் டு என்டர்டைன். இதில் இன்வென்ஷன்ஸ்
இன்வென்ஷன்ஸ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா வேர்டு பிளேயை சொல்கிறாங்க. வேர்டு பிளே அப்படின்னா பொயட்டிக் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மெட்டாஃபர் சிமிலிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான வேர்டு பிளே எல்லாம் யூஸ் பண்ணி அந்த லேடியோட விட்ஸை நான் வந்து என்டர்டெயின் பண்ணோம். அப்போ தானே அந்த போயம் வந்து அந்த வேர்டு பிளே எல்லாம் யூஸ் பண்ணும்போது தானே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்வென்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னோட லேடி வந்து போயமை வந்து ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கரெக்டான வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அண்ட் இதில் தேர்ட் லைன், ஆஃப்ட் turning others leaves to see if thence would flow. இதில் லீவ்ஸ்ன்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா புக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நான் மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கிரேட்டான ரைட்டர்ஸ், அவங்களோட லீவ்ஸ் எல்லாம் நான் வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அவங்களோட புக்கெல்லாம் இவர் வந்து டேர்ன் பண்ணி அதில் இருக்க வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இவர் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். அப்போ வந்து என்னோட வேர்ட் வந்து ஃப்ளோவாக அழகாக என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறக்காக மற்ற ரைட்டர்ஸோட ஒர்க் எல்லாம் நான் வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கிறேன். சம் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஷவர்ஸ் அப்பான் மை சன்பர்ன்டு பிரெயின். இவரோட பிரெயினை எப்படி சொல்கிறாங்க பாருங்க, சன்பர்ன்டு பிரெயின். சன்பர்ன்ட் அப்படிங்கும் போது ரொம்ப எக்ஸாஸ்டடாக ரொம்ப ட்ரையாக என்னோட பிரெயின் வந்து இருக்குது. ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் படித்தேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஃபுல்லான வேர்ட்ஸ் ஆர் ஐடியாஸ் வந்து என் மேலே ஷவர் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். அதனால மற்ற ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் கூட நான் வந்து படிக்கிறேன். அவங்களோட இன்வென்ஷன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் தெரியணும் அப்படிங்கிறக்காக படிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த 4 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து என்னோட பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓ அப்படின்னா என்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறதுக்கு கரெக்டான வேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான வேர்ட் பிளேலாம் யூஸ் பண்ணி அந்த இன்வென்ஷன்லாம் யூஸ் பண்ணி எழுதுனாதான் என்னோட அந்த லேடி லவ்க்கு வந்து என்டர்டெய்னிங்காக வந்து இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மற்ற கிரேட்டான ரைட்டர்ஸோட லீவ்ஸ் ஆர் புக்ஸை வந்து நான் எடுத்து அதை வந்து ரீட் பண்ணி வந்து பார்க்குறேன். அப்போமாவது என்னோட சன்பர்ன்டு பிரெயினுக்கு நியூவான ஃப்ரூட்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாம் ஷவர் ஆகும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது எழுதுறதுக்கு என்ன எஃபர்ட்லாம் போடுறாரு அப்படிங்கிறத இந்த 4 லைன்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் அகைன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். I sought fit words to paint the blackest face of O, studying inventions fine, her wits to entertain, of turning others' leaves to see thence would flow, some fresh and fruitful showers upon my sunburned brain சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் வந்து பார்ப்போம். இதில் அவரோட ஃபெயிலியர் பற்றி தான் பேசியிருக்காங்க. போன 4 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ எஃபர்ட்லாம் போடுறாங்க எப்படியாவது பெஸ்ட்டாக எழுதிடணும்னு சொல்லி, பட் அந்த எஃபர்ட் எல்லாமே ஃபெயிலியராக தான் மாறுது அப்படிங்கிறத இந்த 4 லைனில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் வேர்ட்ஸ் கேம் ஹால்ட்டிங் ஃபோர்த் வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டே. ஹால்ட்டிங் அப்படின்னா ஸ்டாப்பிங். எனக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து அந்த ஃப்ளோவாகவே வந்து வரமாட்டேங்குது, அது வந்து ஸ்டாப் ஆகி தான் இருக்குது. வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டே அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வேர்ட் பிளேலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரிஜினலாக வந்து வரணும். அந்த புக்லேருந்து இவங்க வந்து வாசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டி வந்து உங்ககிட்ட வந்து மிஸ் ஆகுது. அந்த ஒரிஜினல் இன்வென்ஷன் வந்து இவங்ககிட்ட இல்லை. அதனால் இவங்க எழுதுகிற வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்வர்டான வேர்ட்ஸாக தான் இருக்குது. வேர்ட்ஸ் கேம் ஹால்ட்டிங் ஃபோர்த். ஹால்ட்டிங்னா ஸ்டாப்பிங், விட்டு தான் எனக்கு வந்து வருது. அதுக்கு காரணம் வந்து இந்த இன்வென்ஷனோட ஸ்டே. இன்வென்ஷன் அப்படிங்கும்போது நிறைய ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த இன்வென்ஷன் தான் என்னோட மைண்டில் இருக்குது, அந்த ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லைன், இன்வென்ஷன் நேச்சர்ஸ் சைல்ட் ஃப்ளெட் ஸ்டெப் டேம் ஸ்டடீஸ் ப்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டெப் டேம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டெப் மதர். ஸ்டெப் மதர் அப்படின்னா சித்தின்னு சொல்லுவோம்ல, சித்தி தான் யார் அப்படின்னா இதில் அந்த மற்றவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் படித்து இன்ஸ்பிரேஷன் எடுக்காங்கல்ல, அது வந்து ஒரு ஸ்டெப் மதர் மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது. ரியலான அந்த நேச்சரோட சைல்டு மாதிரி இருக்க அந்த ஒரிஜினல் மதரோட இன்ஸ்பிரேஷனில் எனக்கு வந்து எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவரோட ஃபெயிலியரை வந்து இவர் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அந்த ட்ரூ க்ரியேட்டிவிட்டி வந்து நேச்சர்ஸ் சைல்டு மாதிரி, அந்த க்ரியேட்டிவிட்டி எனக்கு வந்து இல்லை. ஸ்டெப் டேம் ஸ்டடீஸ் ப்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெப் மதரை நான் வந்து படிக்கிறதுனால அது எல்லாம் எனக்கு வந்து ஒரு ப்ளோ மாதிரி தான் இருக்குது. ப்ளோ அப்படின்னா பீட்டிங், அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷனில் எழுதுறது வந்து வருது. ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட்
others' feet still seemed but strangers in my way. others' feet அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பொயட்டிக்கல் மீட்டர் இருக்குல்ல, அதை வந்து ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. இத்தனை அடியில் இருக்கும் அப்படி சொல்லிலாம் நம்ம தமிழ்லையும் கூட படிச்சிருப்போம். ஸோ அந்த மற்றவங்களோட அந்த ஃபீட், அந்த பொயட்டிக்கல் மீட்டர் ஆர் ரிதம் வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. என்னோட வேயை அது வந்து பிளாக் பண்ண மாதிரி இருக்குது. ஒருத்தவங்க ஒரு போயம் எழுதுறாங்க அப்படின்னா ஒரிஜினலாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து எழுதணும், அப்படி தானே? இந்த மீட்டரில் அந்த ரைட்டர் அப்படி எழுதியிருக்காரு, அதே மாதிரி தான் நானும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி இவர் எழுதும்போது அந்த ஃபீட் எல்லாமே இவருக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. அன்நேச்சுரலாக ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இவரோட அந்த எழுதக்கூடிய அந்த வேயவே தடுக்கிற மாதிரி தான் இருக்குது மற்றவங்களோட ஃபீட். thus great with child to speak and helpless in my த்ரோஸ். இது வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. த்ரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லேபர் ஸ்டேஜ். ஒரு ஃபீமேல் கூட இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த லைனில். இவங்களோட தாட்ஸை, ஒரு ஃபீமேல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்காங்க, அவங்க வந்து லேபர் ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. அந்த பர்த் வந்து கொடுக்க வந்து போகிறாங்க, ஆனால் அந்த பர்த் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ரைட்டர்ஸ் பிளாக். இவங்களோட ஐடியா படி என்ன அப்படின்னா என்னோட மைண்டே ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஃபுல் ஆஃப் ஐடியாஸாக இருக்குது. பட் என்னால் அந்த லேபர் ஸ்டேஜை தாண்டி வெளியே வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் வந்து அந்த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. thus great with child to speak அப்படின்னா என்னோட மைண்டுக்குள்ளே ஒரு கிரேட்டான சைல்டு வந்து இருக்குது. அந்த சைல்டு வந்து அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சைல்டாக வந்து இருக்குது. அண்ட் ஹெல்ப்லெஸ் இன் மை த்ரோஸ். ஆனால் அந்த சைல்டால் வந்து வெளியே வர முடியலை. அந்த லேபர் ஸ்டேஜ்லேயே அது வந்து ஸ்டக் ஆகி இருக்க மாதிரி இருக்குது. வெளியே வந்து அந்த சைல்டால் வந்து பேச முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து எப்படி வந்து ஃபெயில் ஆகியிருக்காரு, நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டாலும் அவரால் நல்ல போயம் வந்து கம்போஸ் பண்ண முடியலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அதர்ஸோட இன்வென்ஷன்ஸ் எல்லாம் படிக்கும்போது இவரோட அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து ஹால்ட் ஆகுது. நேச்சர்ஸ் சைல்டாக இருக்கிற ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் வந்து இவருக்கு வந்து கிடைக்கல. ஸ்டெப் மதரோட ஸ்டடியை படித்ததுனால அது வந்து ஒரு ப்ளோவாக தான் இவருக்கு வந்து இருக்குது. மற்றவங்களோட ஃபீட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதும்போது இவரோட அந்த நேச்சுரலான வேயை அது வந்து ஒரு பிளாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவரோட மைண்டுக்குள்ளே ஒரு சைல்டு வந்து இருக்குது. அந்த சைல்டு வந்து பேசணும் அப்படி சொல்லி துடிக்குது. பட் அது வந்து லேபர் ஸ்டேஜ், த்ரோஸ் அப்படின்னா லேபர் ஸ்டேஜ்லேயே ஸ்டக் ஆகி இருக்குது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது, அதால் வெளியே வர முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்த 4 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். பட் வேர்ட்ஸ் கேம் ஹால்ட்டிங் ஃபோர்த் வாண்டிங் இன்வென்ஷன்ஸ் ஸ்டே. இன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து வேர்ட் பிளே அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களோட ஒர்க்ஸை படித்து அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவருக்கு கண்டுபிடிக்கிறாரு. அதான் இன்வென்ஷன் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்வென்ஷன் nature's child fled step dame studies blows and others feet still seemed but strangers in my way. thus great with child to speak and helpless in my த்ரோஸ். தென் லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து பார்ப்போம். கடைசியாக ஒரு சொல்யூஷன் மாதிரி இவங்களோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ்க்கெல்லாம் என்ன கடைசியாக கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பைட்டிங் மை ட்ரூவன்ட் பென் பீட்டிங் மை செல்ஃப் ஃபார் ஸ்பைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ரைட்டர்ஸ் பிளாக்காக இருக்குது, எழுதவே முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பென் எடுத்து இவங்க வந்து பைட் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். அந்த பெண்ணோட ஜாப் என்ன அப்படின்னா எழுதணும். இப்போ ஆனால் அந்த பென் வந்து இவரோட வாயில் வச்சு இவர் வந்து பைட் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். பீட்டிங் மை செல்ஃப் ஃபார் ஸ்பைட் அப்படின்னா நான் வந்து என் மேலேயே ரொம்ப வந்து கோவமாக இருக்கேன், நான் இப்படி ஒரு ஃபெயிலியரான பர்சனாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மேலேயே ரொம்ப கோவமாக இருக்கேன், அந்த கோவத்தில் தான் அந்த பெண்ணை வந்து நான் வந்து பைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு லைன் இருக்குது. ஃபூல் செட் மை மியூஸ் டு மீ லுக் இன் தை ஹார்ட் அண்ட் ரைட். என்னோட மியூஸ் இருக்காங்க. மியூஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பொயட்ரி எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருப்பாங்க. இவரோட மியூஸ் இருக்குல்ல, அந்த மியூஸ் வந்து கடைசியாக திட்டுது, ஹே ஃபூல், நீ எதுக்கு அடுத்தவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, உன்னோட ஹார்ட்குள்ளே என்ன இருக்குதோ அதை பாரு, அதை பார்த்துட்டு அதை அப்படியே எழுது அப்படிங்கிற மாதிரி அந்த மியூஸ் வந்து கடைசியாக ஒரு லைன் வந்து சொல்லுது. ஸோ இதுதான் அவருக்கு கிடைச்ச சொல்யூஷன். எழுதுறதுக்கான சொல்யூஷன் வந்து கடைசியாக அந்த மியூஸ் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சானட்டை வந்து முடிச்சிருக்காங்க. பைட்டிங் மை ட்ரூவன்ட் பென் பீட்டிங் மை செல்ஃப் ஃபார் ஸ்பைட் ஃபூல் செட் மை மியூஸ் டு மீ லுக் இன் தை ஹார்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி இந்த சானட்டை வந்து முடிச்சிருக்காங்க பிலிப் சிட்னி. அண்ட் இந்த சானட்டோட ஓவரால் ரீகேப் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் எதுக்காக எழுதுறாங்க
எழுதுறேன் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஸ்டெல்லாவை வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறேன், என்னோட ட்ரூ லவ்வை அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து வேர்ஸ் வந்து எழுத போகிறேன். அந்த வேர்ஸில் என்னோட சஃபரிங்ஸ் பற்றிலாம் நான் வந்து எழுதுவேன். அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் அந்த கேர்ளுக்கு வந்து ப்ளஷராக இருக்கும். அந்த ப்ளஷர்னால அவங்க வந்து ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரீட் பண்ண அவங்களுக்கு என்னை பற்றின அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் வந்து நல்லாவே கிடைக்கும். என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு என் மேலே வந்து பிட்டி வந்து வரும். பிட்டி வந்துச்சு அப்படின்னா கிரேஸ் அண்ட் லவ் வந்து அவங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்படி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் 4 லைன்ஸில் அந்த எழுதுறதுக்கு என்ன எஃபர்ட்ஸ்லாம் போட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபிட்டான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னோட கஷ்ட காலத்தை நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக எழுத போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக நியூவான இன்வென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கில் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கேர்ளுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கிரேட்டான ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் எடுத்து வந்து படித்து வந்து பார்க்குறாங்க. என்னோட பிரெயின் தான் ரொம்ப சன் பேர்ன்டாக இருக்குது. ஸோ இவங்களோட ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஐடியாஸ் எல்லாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு ஷவர் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் 4 லைன்ஸில் அவரோட ஃபெயிலியர் பற்றி பேசுகிறாங்க. நான் மற்றவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கூட எடுத்து வந்து படிச்சுட்டேன், ஆனால் எனக்கு வந்து நேச்சுரலாக அது வந்து வரமாட்டேங்குது. இந்த மற்றவங்களோட இன்வென்ஷனை படிக்கிறது ஒரு ஸ்டெப் மதரோட ப்ளோ மாதிரி இருக்குது. ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. அவங்களோட ஃபீட் எல்லாம் படிக்கும்போது என்னோட அந்த பாத்தை அது வந்து பிளாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவர் மைண்டில் இருக்க ஐடியாவை ஒரு ப்ரெக்னென்ட்டான விமன் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெக்னென்ட்டான விமனுக்குள்ளே ஒரு சைல்டு இருக்க மாதிரி இவரோட மைண்டுக்குள்ளே ஒரு சைல்டு இருக்குது. அது பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் இவரால் அந்த த்ரோஸ் அப்படிங்கிற லேபர் ஸ்டேஜை வந்து தாண்ட முடியலை. வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அவரால் எழுத முடியலை. அவர் இப்படி ஒரு ஃபெயிலியராக இருக்கார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் 4 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 லைன்ஸில் அதோட சொல்யூஷன் வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ எழுத முடியலன்னு சொல்லி ரொம்ப அப்படி கோவத்தில் அவர் மேலேயே அவர் வந்து வெறுப்பாகி அந்த பெண்ணை வந்து பைட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கடைசியாக இவங்களோட மியூஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குது. ஹே ஃபூல், உன்னோட ஹார்ட்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுது. மற்றவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீ வந்து படிக்க வேண்டாம், நேச்சுரலாக நீ வந்து எழுது, உனக்கு வந்து நல்ல வேர்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மியூஸ் வந்து இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சானட்டை வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் UGTRB 2024 ஒரு கொஸ்டின் அதிலிருந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். சார், பிலிப் சிட்னிஸ் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் லவ் சானட்ஸ்னு கேட்டிருக்காங்க. தி ஆப்ஷன்ஸ் ஆர் 106, 108, 105 and 104, and we know the answer. The correct answer is 108. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.